தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக மாறிவிட்டது. எதுக்குப்பா? பாஜகவின் முழுமையான கட்டுப்பாட்டில் தேர்தல் ஆணையம் சிக்கியுள்ளது. 65 லட்சம் பேர் வாக்காளர்கள் பட்டியலில் இல்லைங்கிறதுனால அவன் வெளியில் போயிட்டான், அவனை நீக்குவேன்னு சொன்னால் பாஜக கைப்பாவையா? உண்மையை சொல்லக்கூடாதா? பாஜக கைப்பாவையாக இந்த தேர்தல் கமிஷன் செயல்படுகிறதுன்னு திருமாவளவன் சொல்கிறாரு. திருமாவளவன் கேட்குறேன், பதில் சொல்லுங்கள் எனக்கு. நான் இப்போ சொல்கிறேன், இங்கே மாநில தேர்தல் ஆணையம்னு ஒன்று வச்சுருக்கீங்களே, பஞ்சாயத்து தேர்தல் நடத்த, அந்த தேர்தல் ஆணையம் யார் கைப்பாவையாக இருக்குது? திருமாவளவன் சொல்லுங்கள். 2006 தேர்தல் நடக்கும்போது இவங்க ஒரு ஆளை போட்டிருந்தார், ஸ்டாலின். அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, சந்திரசேகரன் நினைக்கிறேன். அவரை போட்டிருந்தாங்க. அப்படியே பொம்மை மாதிரி உட்கார்ந்துருந்தார் திமுக ஆட்சியில். 11:30 மணிக்கு பூத்தை மூடிட்டு போனால் உங்கள் தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் ஏன்னு கேட்டதா? பதிந்த வாக்குகள் மொத்த வாக்காளர்களை விட அதிக வாக்குகள் பதிவாச்சு. இங்கே இருக்கிற மாநில தேர்தல் ஆணையர் கேட்டாரா? அப்போ இங்கே இருக்கிற மாநில தேர்தல் ஆணையம் யார் இதில் இருந்தது? கட்டுப்பாடில், உங்கள் கட்டுப்பாடில். அப்போ மத்திய அரசாங்கம் இருந்தால் அவன் கட்டுப்பாட்டில் வச்சா தப்பு இல்லை. ஆனால் இப்போ அவங்க நியாயமாக சுதந்திரமாக தான் சொல்கிறாங்க, இல்லாதவனை தூக்க வேண்டான்னு சொல்கிறாங்க. நீங்கள் பேசலாமா? தேர்தல் ஆணையம் அவங்க கட்டுப்பாடில் இருக்குன்னு போலீஸை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு கூத்தரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த சாரை பூரா, மந்திரிகளை பூரா காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. வெக்கம் இல்லாமல் ஒவ்வொரு துறையும் கையில் வச்சுக்கிட்டு ஸ்டாலின் சொல்கிறபடி நடந்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு துறையும் நீங்கள் பேசலாமா திருமாவளவன்?